நம்ம சேனலில் ரெசிபி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது ஏதோ லீவு விட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சேனல் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். இன்றைக்கி வீடியோ போட போகுது. இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலையோட ரெசிபி தான் போடுறேன். இதுக்கு தேங்காய் திருவி நல்லா வறுத்துட்டு கூடவே ஹோல் கரம் மசாலா, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி இவ்வளோ சேர்த்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கிடுங்க. மசாலா அரைக்கும் போது கூடவே வேக வச்ச கருப்பு கடலையும் சேர்த்துடுங்க. அப்போ குழம்பு நல்லா திக்காக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு அது கூட பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி பழம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இடுங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து இடுங்க. நல்லா வதங்கின பிறகு இது கூட அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கினா சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க கடலையும் இது கூட சேர்த்துக்கிடுங்க. கடலை வேக வச்ச தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும், சத்தும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி எனக்கு தெரியலைன்னா, ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வேக வச்ச கடலையோட தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா. மேக்ஸிமம் இட்லி கூட தான் கடலைக்கறி செய்வேன். நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எங்கேயாவது வெளியெல்லாம் போனால் இட்லி கொண்டு போகிறோம் அப்படின்னா இது செஞ்சால் சூப்பராக இருக்கும்.